ராசம் என்னம்மா அது நேத்தையிலிருந்து இப்படியே உட்காந்துருக்கியம்மா ஏதாவது சாப்பிடுகன்னு தலை சுத்தி கிறுகிறுன்னு வந்துட போகுது. அட போ கிழவி, என் பொண்ணு சாப்பிட்டாலோ இல்லையோ எனக்கு மட்டும் என்ன கேடு? ஏம்மா உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுமா? போனா போட்டும், இனிமே ஆரோக்கியமா இருந்து என்னத்தை கிழிக்க போறேன் நானு. என் மகளத்தான் அநியாயமா விரட்டி விட்டுட்டாங்களே, அவ வராம எனக்கு என்னத்துக்கு சாப்பாடு? அடடே என் பையன் வந்திருக்கானே, ஒருவேளை நிர்மல் அங்க போயிருப்பாளோ? வா கேக்கலாம். ஏங்க நிர்மலா அங்கே தான் வந்தாளா? நிர்மலாவா? நான் எங்க அம்மாவை பக்கத்துல வந்தேன். ராசா அம்மா பார்க்க வந்தியா? உன்னைய தான் பார்க்க வந்தேன். உன்னைய பார்க்காம எனக்கு சோறு இறங்கல வாரு. ஏமா உனக்கு வயசாச்சு தவிர கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? எவனோ 3 வேளை சோறு போறான்னு எவன் வீட்டுல வந்து உட்காந்துருக்க? டேய் மெதுவா பேசுடா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. எவன் வீட்டுல பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அப்படின்னா பிரச்சனைங்க. நிர்மலா பொண்ணு நேத்து வீட்டை விட்டு போனவா இன்னும் திரும்பி வரலப்பா. அதை நினைச்சு எல்லாரும் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அடுத்த வருத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இரு. உன் புள்ள வருத்தத்தை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறியா? உன் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில கிடக்குறா. அந்த பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு உயிர் போகுது. வா வீட்டுக்கு போலாம். அது வந்துப்பா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன இழுக்கிற? வரமாட்டியா? அது வந்துப்பா, இந்த நிர்மலா பொண்ணு போன கோபத்துல மாணிக்கம் பொண்டாட்டிய வீட்டை விட்டே விரட்டி விட்டான். வீட்டுல இருக்கிறது ராசம் மட்டும்தான். அவளுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சுப்பா. அவளை நான் தனியா விட்டுட்டு எப்படிப்பா வர்றது? ஏமா எவன் பிரச்சனையை பத்தி நமக்கு என்னமா? நம்ம பிரச்சனையை பாரு. வீட்டுக்கு வா. டேய் கைய விடுறா ராசுகோது. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இப்ப வரலனே மூஞ்சில முடிக்காத. போப்பா, நான் அப்புறம் வரேன். மாமா சொல்றேன். கைய விடியா? ஏய் நான் என் வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டு பிரச்சனை தான், ஆனா இது என் வீடு. இது உன் வீடு தான், இது எங்க அம்மா. ஆமா பெரிய அம்மா. பெத்த அம்மா கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற நீ? டேய் எங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்லி தர வேணாம். வயசானவளை வீட்டுல வச்சு வேலை வாங்குறியா நீ? பைத்தியக்காரத்தனமா பேசாதயா. உங்க அம்மா ஒழுங்கா வச்சிருந்தா ஏன் எங்க வருவாங்க? பெத்த அம்மா வச்சு காப்பாத்த தெரியல, பேச வந்துட்டான். டேய் இந்த கிளவியை பத்தி தெரியுமா உனக்கு? நான் நல்லா வச்சிருந்த காலத்துல உன் வீட்டுல தான் உட்காந்து தேரா போட்டுட்டு இருந்துச்சு. நீ என்ன பார்த்து சொல்ற அம்மா ஒழுங்கா வச்சுக்கிறது இல்லைன்னு? ஆமையா, நீ உன் அம்மாவை ஒழுங்கா வச்சுக்காத வந்தா. டேய் அத பத்தில நீ பேசாத. கட்டின பொண்டாடி ஒழுங்கா வச்சு வாழ தெரியல, அப்பப்ப சண்டை போட்டு போயிடுற. இப்ப கூட சண்டை போட்டு நீ தானே துரத்தி விட்டுருக்க. உன்ன கோவம் வருதுல்ல? இல்ல நிரூபிடா. ஓவரா பேசாதடா. அண்ணே சும்மா இருங்க. யார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வேண்டாண்ணே. வேண்டாம் ராசா. விடியா அடிக்கட்டும். அடியா. வேண்டாம். அண்ணே ப்ளீஸ். அண்ணே வேண்டாப்பா. டேய் சும்மா இவங்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்க. வான்னு சொன்னா வர வேண்டியதானே? இந்த வீட்ல இருக்க எவனுக்கு நன்றியும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. வீட்டுக்கு வா, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். வா. ஆமா கிழிச்ச வேலைக்காரி மாதிரி இல்ல வச்சிருந்த உங்க அம்மாவை. டேய் நீ உன் பொண்டாட்டிய வேலைக்காரியோட கேவலமா வச்சிருக்க. அத ஊருக்கே தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளிய போ, இல்லனா கொலையே விழும். ஏய் இப்போ நீ வர போறியா இல்லையா? போ. நீ போடா, நான் அப்புறம் வர்றேன். அப்ப நீ வர மாட்டே போ. சரி இவங்க கூட கடந்து சாவு. என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன். இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் உன் பையன் கிட்ட போய் ஒப்பிச்சிட்டு இருக்கியா? ராசா நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. நான் அப்படிலாம் சொல்லுவேனா? நீ சொல்லாம இப்படி எல்லாம் பேசுவானா? என் பொண்டாட்டிய நான் ஒழுங்கா வச்சுக்கிறது இல்ல, அது இதுன்னு எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே. ஒருத்தருக்கும் அறிவும் கிடையாது, நன்றியும் கிடையாது. சரோ காய் நல்லா கழுவுனியா? நல்லா கழுவிட்டு தான் நறுக்கிட்டு இருக்கேன். அக்கா 1க்கு 2 தடவை நல்லா கழுவிதான் இருக்கு. அதுக்கு இல்லடி, காய்கறில நிறைய மண் இருந்துச்சா, அதான் கேட்டேன். சரோ வரையாமா? உன்னை வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப என்னப்பா அவசரம்? அக்கா இங்கே இருக்கட்டுமே. புரியாம பேசாத லீலா. பா லீலா ஒன்னும் புரியாம பேசல. பாவம் சரோ, அவளே நொந்து போய் வந்திருக்கா. இப்ப அங்க உடனே அனுப்பணுமா அவளை? அதுக்காக அவளை உங்க வீட்டில் நீ வச்சுக்க முடியுமா? மாமா என்னமாமா பேசுறீங்க? சரவுக்கு அந்த வீட்டில் ஆதரவு இல்லைன்றப்போ இந்த வீட்டில் வந்திருந்தா ஆகணும். நீ பாருங்க, காலம் பூராவும் உங்க 5 பொண்ணுங்களும் இந்த வீட்டில் வந்து இருக்கலாம். யார் என்ன சொல்ல முடியும்? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லடா. சரோ இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்கிறா. அவ இருக்க வேண்டியது புருஷன் மட்டும் தானே.
பிறந்து விட்டு கூட வந்துடலாமா? அப்பா புருஷன் வீட்ல இருக்கணுங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா புருஷன் எப்படி இருக்கணும்? பொண்டாட்டியை சித்திரவதை பண்ற இடத்துல அவளுக்கு அனுசரணையா இருக்க வேண்டாமா? அதானே அம்மாக்காரி என்ன சொன்னாலும் அதுக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டு பொண்டாட்டிய பழைய கிழிஞ்சு போன சீலை மாதிரி நடத்துற புருஷனை எந்த கணக்குல சேர்க்கறது? அந்த வீட்டுல சரவு எப்படிப்பா நிம்மதியா இருக்கிறது? அப்பா நீங்க சும்மா சும்மா சரவு அங்க கொண்டு போய் விடுறது சரியில்லை. அந்த பொம்பளைக்கு ரொம்ப இளக்காரமா போயிடும். தரம் கொஞ்சம் சும்மா இரு. எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? இந்த பாருமா சரோ, இவங்கெல்லாம் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி பேசுறாங்க, புரியுதா? நாம தான் நம்ம பின் விளைவுகளை பத்தி யோசிக்கணும். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும், எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும், என்னைக்காவது ஒரு நாள் அங்க போய்த்தானமா ஆகணும். அப்பா இந்த பாருமா, நம்ம பக்கம் 1000 நியாயங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா பொண்ணை பத்தவனோட நிலைமையை தான், தவறான இடத்துல வாழ்க்கப்பட்ட பெண்ணோட நிலைமையை தான். பிரச்சனைகளை உடனுக்குடனே தீர்க்கணும் சரோ. அதை விட்டு ஓடி வந்துட முடியாது. மாமா என்ன மாமா நீங்க? சும்மா போஸ். சரோ, அந்த வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நிர்மலா பொண்ணு எங்கேயோ வெளியே போயிருச்சு. பாவம் அவங்களுக்கு எங்க போயிருக்குது, எப்போ வரும், என்ன நிலைமை ஒண்ணுமே புரியல. நியாயமா பார்த்தா இந்த நேரத்துல நாம அவங்களுக்கு கூட இருந்து அனுசரணையா ஆறுதல்லாம் சொல்லணும் இல்லையா? வா போலாம். ஏமாமா ஏற்கனவே அந்த பொண்ணு ஓடி போனதுக்கு சரோதான் காரணன்ற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த சூழ்நிலையில அங்கே போனா ஏற்கனவே தொந்தரவு பண்றவங்க வார்த்தையாலே குடும்பப்பட்டு கொண்டு மாட்டாங்களா? வேண்டா, இவ ஒரு தப்புமே பண்ணாம அங்க போய் நின்னா மட்டும் இவ மாமியார் இருக்கிற ஆரத்தி வச்சா வரவருக்கு போறாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? போஸ், நம்ம மேல தப்பே இல்லாட்டாலும், நமக்கு விவரம் அத்தனை தெரிஞ்சிருந்தாலும் நாம பணிஞ்சு தாண்ட போகணும். நம்ம விதிடாது. ஆமாமா, இந்த காலத்துல நல்லவங்களுக்கே காலம் இல்லையே. எவ ஒருத்தி புருத்தனை போடான்னு தூக்கி போட்டு போறாளோ அவ்வளவுதான் அந்த புருத்தங்காரங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஏய், என்ன பேச்சுடா பேசுற? மறந்து கூட உதாரணத்து கூட நம்ம வீட்டு பொண்ணுங்க முன்னால அந்த மாதிரி பேசாத. ஐயோ ஆளை விடுங்க சாமி. இந்த உலகமே தலைகளா மாறினாலும் உங்களையும் மாற்ற முடியாது, உங்க பொண்ணுங்களையும் மாற்ற முடியாது. ஒரு ஆர்டர் ஒன்று டெலிவரி கொடுக்கணும். ஒழுங்கா போய் அதையாச்சும் பண்றேன், வரேன். சரோ, நான் இத்தனை நேரமா பேசிட்டு இருக்கிறேன், நீ ஒண்ணுமே பேசாம உட்காந்துருக்கிற. என்னாச்சு உனக்கு? அப்பா நீங்க சொல்ற எதையுமே நான் மறுக்கலப்பா. நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா இன்னைக்கு நாம போக வேண்டாம்ப்பா. வந்தது வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போறேன்ப்பா. உங்க எல்லாரையும் விட்டுட்டு பழையபடி அங்க போறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏய், குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிற. தப்புமா. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே போய் பேசி தீர்த்துறணும். இல்லைன்னா இன்னும் பெருசா பூதாகாரமா வெடிக்க. கிளம்பு கிளம்பு. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னைக்கே கிளம்பி என் புருஷன் வீட்டுக்கு போயிடுறேன். ஆனா நீங்க என் கூட வர வேண்டாம். நான் தனியாவே போய்க்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? அப்பா, என்ன வச்சுக்கிட்டே என் மாமியார் உங்களை எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்க பேச்சு முன்ன விட ரொம்ப கேவலமா இருக்கும். வேண்டாம்ப்பா, நான் தனியாவே போய்க்கிறேன். விடுமா, உன் மாமியார் பேச்சு எனக்கு புதுசா உனக்கு புதுசா? உன்னை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து அந்த அம்மா பாட்டை கேட்டு எனக்கு பழகி போச்சு. வா போலாம். உங்களுக்கு வேணா பழகிருக்கலாம்ப்பா. ஆனா ஏன் முன்னாடி உங்களை திட்டுறத என்னால தாங்கிக்க முடியாது. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை திட்டினா என்னால பொறுத்துக்கவே முடியல. ஏய், உன் மனம் படுற வேதனை எனக்கு புரியுது. ஆனா இந்த நிலைமையில ஒன்னு அங்க தனியா அனுப்பிச்சா அப்பா மனசு என்ன வேதனைப்படும் நீ நினைச்சு பாத்தியா? கிளம்புறேன். வாமா, சீக்கிரம் கிளம்பு. அக்கா, கிளம்பிட்டியா? ஆமா பவானி, கிளம்பணும். நானும் காலேஜ் கிளம்புறேக்கா. ம்
ஏய் எங்கடி போற? என்னக்கா கேக்குற? காலேஜுக்கு தான் கிளம்புற. நீ காலேஜுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். என்னாச்சுக்கா உனக்கு? என்னக்கா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அதில் பவானி, வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கோம். நீ காலேஜ் கொண்டு போக வேண்டியதில்ல. இன்னைக்கு நீ வீட்லயே இரு. அதுக்கு தான் சொன்னேன். இதுக்கா இப்படி கத்துன? நான் பயந்தே போயிட்டேன். பாவம் பவானி. நீ என்ன லீலா? நான் உங்க எல்லார் பிரச்சனையும் நினைச்சு கடுப்புல இருக்கேன். அந்த எரிச்சல் அப்படி கத்திட்டேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானக்கா, வேற ஒண்ணும் இல்லையே. சரி பவானி, தனக்கா சொல்ற மாதிரி நீ காலேஜ் போக வேண்டாம். ஆமா பவானி, ஒரு நாள் லீவ் சொல்லிட. சரிக்கா. ஏண்டா மாணிக்கம், 2 பேரும் இப்படியே உக்காந்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? போனவ வந்தா வரட்டும், இல்லாட்டி அப்படியே போய் தொலையட்டும் நினைக்கிறீங்களா? எரும மாடு மாதிரி 2 பேரும் வீட்லயே பொறந்துட்டு கிடந்தா என்னடா அர்த்தம்? இந்நேரம் வெளியில எல்லாம் போய் தேடி அவளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாம்? கோபத்துல இஷ்டத்துக்கு பேசாதம்மா. நாங்க என்ன நிர்மலாவை தேடாமல உட்காந்துருக்கோம்? அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு கூட படிச்சவங்க அத்தனை பேருக்கு நாங்களும் போய் விசாரிச்சாச்சு. அவ இல்ல, என்ன பண்ண சொல்ற? அடுத்து என்ன பண்றது, எங்க போய் தேடுறதுன்னு தெரியாம நாங்களும் குழம்பிட்டு தான் இருக்கோம். சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டே போகாத. ஏன்டா செல்வம், உங்க அம்மா இப்ப என்ன சொல்லிட்டான்னு அவளை நீ இப்படி பேசுற? அவ அப்படித்தான் பேசுவா. அவ மகளை காணுமேங்கிற ஒரு ஆதங்கத்துல அப்படியெல்லாம் பேசுறா. நீ பதில் சொல்றப்ப கொஞ்சம் பொறுமையா தானே பேசணும். அதுக்கு இல்ல பாட்டி, நிர்மலா எங்க கூட பிறந்த தங்கச்சி. அவ காணாம போன பதட்டம் எங்களுக்கு மட்டும் இல்லையா? என்னமோ தங்கச்சிங்கிறதே நாங்க மறந்துட்ட மாதிரில பேசுறாங்கம்மா. ஏண்டா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அப்பா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். இப்படி அடுத்தவங்களையே எல்லாருமே முறைச்சுக்கிட்டு தான் என்னடா அர்த்தம்? சரிதான், என்ன பண்ண சொல்ற பாட்டி? எல்லாருக்கும் தான் டென்ஷன் இருக்கு. ஏண்டா கண்ணு மாணிக்கம், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்னியப்பா, ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஹலோ, R2 போலீஸ் ஸ்டேஷன். வணக்கம் சார். சார் அங்க பாலன் சார் இருக்காரா? பாலனா? அவர் இல்லையே. அவரை கோர்ட்டுக்கு ஒரு அக்யூஸ்ட் எஸ்கார்டா போயிருக்காரு. வரத்துக்கு நேரமாகும். நீங்க யாரு? என் பேர் மாணிக்கம். பாலன் சாருக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்படியா? என்ன விஷயம்? அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையால என் தங்கச்சி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுச்சு. பேர் நிர்மலா. கல்யாணம் ஆகாதவங்களா? இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தையோட தான் கோச்சிட்டு போயிருக்கு. பாலன் சாருக்கு தான் முழு விவரம் தெரியும். அதான் ஏதாவது தகவல் கிடைச்சதான் தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு விவரம் எதுவும் தெரியலையே. ஆமாம், இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுங்க. எஃப்ஐஆர் காப்பி இருக்கும்ல, நீங்கள் நம்பரை சொல்லுங்கள், நான் வேணால் தேடி பார்க்குறேன். இல்லை சார், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என்னது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அது கூட கொடுக்கலன்னா போலீஸ் எப்படியா தேடும்? முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பே எடுப்போம். வந்துட்டானு பெருசாக மாதிரி. என்னாச்சுண்ணே? அது பாலன் சார் இல்லை, வேற யாரோ ஃபோன் எடுத்தாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற வழியை பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. என்னடா, கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேணாண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். நான் கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தோன்னா போலீஸில் நிச்சயம் ஃபோட்டோ கேட்பாங்க. ஃபோட்டோ கொடுத்து ஒருவேளை தெரியாதனமாக நாளை பின்ன அது பேப்பரில் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்புறம் நிர்மலா திரும்பி வந்து ஃபோட்டோவை பேப்பரில் போட்டு எப்படி நீங்கள் ஊரெல்லாம் என் பேர் அசிங்கப்படுத்தலன்னு சண்டை போட்டால் யார் பதில் சொல்கிறது? சரியா வராது. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேண்ணே, நிர்மலா நிச்சயமாக எந்த தப்பான முடிவும் எடுக்கவும் மாட்டா. அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அவள் எங்கேயோ இருக்கா, நமக்கு தெரியல, அவ்வளோதான். அதனால இப்போ நம்ம எல்லாருக்கும் தேவை தைரியமும் மனசு அமைதியும் தான். தயவுசெய்து யாரும் எதையும் நினச்சி புலம்ப வேண்டாம், ப்ளீஸ். எப்படி இருந்த வீடு, 3 பிள்ளைங்களும் நானும் இருந்தப்போ எப்ப பார்த்தாலும் சந்தோஷம், கேலி, விளையாட்டுன்னு இருக்கும். கிழவியோட வீடு இத்தினுண்டா இருந்தாலும் நம்ம வசதியில குறைச்சல இருந்தாலும் மனசுல நிம்மதியோட இருந்தோம். நாம எப்ப கல்யாண பேச்சு எடுத்து எங்கேயோ கடந்த அந்த உருப்படாத சிரிக்கிய கண்டேன்னு தேடி பிடிச்சி தாலிய கட்டி இந்த வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சோமோ அன்னைக்கு பிடிச்சது பாசானி. வந்தவ ஆளுங்களை தூக்கி தின்னா கூட பரவாயில்ல, ஆனா இருக்கிறவங்க எல்லாரோட நிம்மதியில தூக்கி தின்னுபிட்டா.
அவ வந்த கொஞ்ச நாள்ல இவன் ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஓடி போனா நிர்மலாவுக்கு கல்யாண பேச்சு தட்டி போச்சு. அப்புறம் தனி கொடுத்தனா அது இதுன்னு சதி பண்ணி என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சா. அதோடையாவது நினைச்ச அந்த சிரிக்கியோட ராசி எப்ப பாரு பிரச்சனை, சண்டை, அழுக, வேதனை. நடுவுல எனக்கு வேற உடம்புக்கு முடியாம போய் செத்து செத்து பொழைச்சேன். எல்லாத்துக்கும் மேல என் பிள்ளைங்க 2 பேரோட கல்யாணமும் உருப்படாமலே போயிடுச்சு. இவ பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நிர்மலாவோட புருஷன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி ஆளையே காணும். கடைசியா நான் பெத்த மக இப்ப அவ எங்க இருக்கானே தெரியல. சும்மாவா சொன்னாங்க ஒவ்வொரு பொம்பளையும் கால் எடுத்து வைக்கிற நேரம்னு? இந்த வீட்டு மூதேவி எந்த நேரத்துல உள்ள வந்தாலும். மா கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? இப்ப தரமா சொல். டேய், என் மக வந்துட்டாளா?